நம்ம கொள்கைகள் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி எடுத்துக்கணும். நம்ம இப்போ அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலையினுடைய கொள்கைகள் இன்னும் வெளியாகல. கொள்கை தலைவர்கள் யாருங்கிறது வெளியாகல. இப்போதைக்கு எதை சார்ந்த அரசியல் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ பெருமை மிகுந்த ஒரு தமிழனாக, ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய அரசியல் இருக்கும். அப்ப மண் சார்ந்த அரசியல், தமிழ் சார்ந்த அரசியல தான் அவரு முன்வைக்க போறாரு. அப்ப இன்னும் அவருடைய கொள்கைகள் யாரு, கொள்கை தலைவர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம பொறுமையா இருந்து தான் பார்க்கணும். நம்ம இப்போ ஒரு ஒரு யூகத்துக்குள்ள நம்ம போக முடியாது. அதே நேரம் என்னுடைய தனிப்பட்ட பார்வை, இது அதிமுக இப்போ உள்கட்சி பிரச்சனையின் காரணமாக இப்ப நான் அத ஒரு மையப்படுத்தி பேச முடியாது. ஆனா தற்போது ஒரு கட்சி யார் பின்னாடி இருக்குதுங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு திமுக முழுமையாக உதயநிதிக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. தாவேகா, ஈவன் செங்கோட்டையன் மாதிரியான சீனியர் லீடர்ஸ் உட்பட எல்லாருமே விஜய்க்கு பின்னாடி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த 2 பேருக்கு நடுவுல ஒரு இளம் தலைவர் வந்தா, ஒரு இளைஞருடைய ஒரு சக்தி வந்தா, அவருடைய ஒரு உற்சாகமான ஒரு ஸ்பீச்சோ, ஒரு முன்னெடுப்போ வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் களம் உருவாகுங்கிறது என்னுடைய பார்வை. அந்த இடத்துல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி மூத்த தலைவர்களோ, எங்கள மாரி இளைஞர்களோ நிக்கிறது ஒரு பெரிய பலம். அப்ப இது 3 பேருக்குமான ஒரு போட்டியா தான் இங்க ஆகும். இது விஜய்க்கும் அண்ணாமலை அண்ணனுக்கும் தாண்டி விஜய், உதயநிதி, அண்ணாமலை அண்ணா அப்படிங்கிற மாரி ஏன்னா 3 பேருடைய வயச பார்த்தீங்கன்னா 50 வயதிற்கு உள்ளாக 50 வயதிற்கு உள்ளாக தான் இருக்குதுங்கிறதுனால இப்படிதான் இத பார்க்க முடியும்.